ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கை எளிதானதல்ல. தந்தையை சிறுவயதிலேயே இழந்தவன். தாயும் உடல்நலக்குறைவு காரணமாக அடிக்கடி வேலை செய்ய முடியாத நிலை. குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் ரமேஷின் தோள்களில் விழுந்தது. நண்பர்கள், உயர்கல்வி, நல்ல வேலை, நகர வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது ரமேஷ் மட்டும் காலை முதல் இரவு வரை சிறிய கடையில் வேலை செய்து குடும்பத்தை நடத்திக் கொண்டிருந்தான். பல நாட்கள் அவன் மனம் உடைந்து போனது. என் வாழ்க்கை இப்படித்தானா என்று தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டான். ஆனால் ஒவ்வொரு மாலையும் வீட்டிற்கு வந்ததும் அவன் தாய் மெதுவாக சிரித்து, "நீ இருக்கிறதாலதான் நாம இன்னும் நிம்மதியாக இருக்கிறோம்" என்று சொல்வாள். அந்த ஒரு வாக்கியம் அவனுக்கு மருந்தாக இருந்தது. ஒரு நாள் கடையில் வேலை செய்தபோது ஒரு முதியவர் வந்து பேசினார். ரமேஷின் பொறுமையும் நேர்மையும் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சில நாட்கள் கழித்து அதே முதியவர் ரமேஷுக்கு ஒரு சிறிய வாய்ப்பை அளித்தார். ஒரு புதிய வேலை, கொஞ்சம் அதிக சம்பளம், மேலும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அன்று ரமேஷ் உணர்ந்தான், வாழ்க்கை உடனே மாறாது. ஆனால் நாம் நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தால் ஒரு நாள் வாழ்க்கை நம்மை கவனிக்கத் தொடங்கும். காலம் சென்றது. ரமேஷ் மெதுவாக முன்னேறினான். பெரிய மனிதனாக இல்லை, ஆனால் தன்னம்பிக்கையுடன் தாயை நிம்மதியாக பார்த்து கொள்ளும் நிலைக்கு வந்தான். ஒரு நாள் அவன் தாயிடம் சொன்னான், "அம்மா, நான் தோற்றுவிடலாம்னு நினைச்ச நேரங்கள் நிறைய." அவன் சிரித்துக்கொண்டே சொன்னாள், "நீ தோற்றிருந்தா இன்றிந்த சந்தோஷம் இருக்காது." அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. உயர்த்தும் செய்தி: வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் நல்ல மனத்தையும் நம்பிக்கையையும் விட்டுவிடாதவரை அது நம்மை முற்றிலும் தோற்கடிக்க முடியாது. இன்று மெதுவாக செல்லும் பாதை நாளை உங்களை உறுதியான இடத்துக்கு அழைத்து செல்லலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து